அவ்வளவு உலகமே இந்த காரி துப்புகிறது. அப்ப இது ஒரு சினிமா பைத்தியம், இது ஒரு விளம்பர பைத்தியம், இது ஒரு கேமரா பைத்தியம், இது ஒரு ஆடம்பர பைத்தியம். ஆக சினிமா வழியில் தான் இவர் பிம்பத்தை கட்டமைக்கிறது. இது ஒரு சினிமா கிறுக்குத்தனத்தை உணர்கிறார். பல்வேறு தத்துவ விசாரணை எழுப்ப வல்லதுதான் ஆன்மீகம் என்ற சொல்லாடல். ஆனால் அதை இவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலமாக அரசியல் வயப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உச்சகட்டமான வேதனை. ஆன்மீகத்திலும் ஒரு உண்மையானவராக இல்லை, அரசியலிலும் உண்மையானவராக இல்லை. முழுக்க முழுக்க பிழைப்புவாதியாக, கார்பரேட்டின் கைக்கூலியாக, பார்ப்பனியத்தின் கை தடியாக, தன்னோட சுக வாழ்வுக்காக அரசியலையும் அசிங்கப்படுத்துகிறார், ஆன்மீகத்தையும் இழிவுபடுத்துகிறார். ஆக அரசியலிலும் இவர்கள் நல்லவர்கள் அல்ல, ஆன்மீகத்திலும் நல்லவர்கள் மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒருபடி மேலே போய் போன்னு சொல்லியிருக்காரு. गांधी महात्मा गांधी एक बहुत बड़े महान आत्मा थे। क्या इस 75 साल में हमारी जिम्मेवारी नहीं थी कि पूरी दुनिया महात्मा गांधी को जाने? कोई नहीं जानता, मैं आपको नहीं। வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு, ஆன்மீக நிகழ்வு ரெண்டும் கலந்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படியான ஒரு சர்ச்சையை, மீடியாக்களின் கவனத்தை ஈர்த்துக்கிறார் இந்திய பிரதமர் மோடி அவர்கள். இதை ரெண்டு பேரு கூறாக பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒன்று, இவர் அரசியல் செய்கிறாரா அல்லது உண்மையிலே ஆன்மீகம் செய்கிறாரா என்றால் இரண்டுமே இல்லை என்பதுதான் என் நிலைப்பாடு. ஏனென்றால் இரண்டுலையுமே ஒன்று ஆன்மீகத்தில் தற்குறியாக இருக்கிறார், இன்னொன்று அரசியலிலும் அறிவிலியாகவும் அபத்தமாக இருக்கிறார் என்பதை விளக்குவதுதான் இந்த வீடியோ மிக முக்கியமான நோக்கம். ஏனென்றால் உள்ளதை உள்ளோடி பேசுவதற்கான நோக்கத்தோடு தான் சொல்லுகிறேன். அவர் இதை ஏன் செய்தார்னா, ஒன்று முக முக்கியமாக எப்பாடுபட்டாவதும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வது, மக்களை ஏமாற்றுவது, எல்லா தகுதித்தான வேலைகளை பார்ப்பது மட்டும்தான் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால சாதனையாக தவிர இந்த நிமிடம் வரை, இந்த நுனி வரை, இந்த தியானத்தில் கூட அவர் உண்மையாக இருக்கிறார் என்றால் இல்லை என்பதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. அப்படி என்ன செய்யறாரு? ஓகே, முதல்ல அரசியலா பார்ப்போமே. அரசியலாக 10 ஆண்டு காலமாக தான் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வக்கில்லாத துப்பில்லாத பிரதமர் கடைசியில இப்ப என்ன பண்றாரு? இன்னைக்கு மேற்கு வங்கத்துல கடைசி கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த 1ஆம் தேதி நடக்கும்போது இவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, விவேகானந்த் ஒரு ஆன்மீகத்தின் மிக முக்கியமான ஐக்கானாக இருக்கிறார் என்பது யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரோடு பல்வேறு ஆன்மீக கருத்துக்களில் யாருக்கும் முரண்பாடும் இல்லை. எப்படி புத்தரை ஏற்றுக்கொண்டோமோ அதே போல ஆன்மீகத்தை அவர் குறிப்பாக விவேகானந்தை ஏற்றுக்கொள்ளில் குழப்பம் இல்லை. ஆனாலும் கூட அந்த விவேகானந்தருடைய பிம்பம், விவேகானந்தருடைய அந்த ட்ரஸ்ட் யார் கையில் இருக்கிறது என்றால் அது பார்ப்பனின் கையில் இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவரை அரசியலாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை யார் அரசியல்படுத்தலாம் என்றால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய என்பது மிக முக்கியமானது. அதே போலதான் இவர் அரசியலில் பாத்தீங்கன்னா, குறிப்பாக விவேகானந்தர் ஒன்று கூறுகிறார், பசித்தவனிடம் சென்று ஆன்மீகம் பேசுவதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாதுங்கிறார். என்ன அர்த்தம் புரிகிறதா? முதல்ல பசித்தவனுக்கு உணவு முக்கியம். அந்த உணவு நிறைவடைந்து, அவனுடைய வாழ்வியல் நிறைவடைந்து, வேலை வாய்ப்பு நிறைவடைந்து, அதன் பிறகுதான் ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க முடியும். அவனிடம் ஆன்மீகம் பேசுவது தவறில்லை. ஆனால் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆன்மீகம் பேசுவது அராஜகம்ன்றார். இந்த பசிப்பவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு நாளைக்கு 28 கோடி பேருக்கு மேல் 2 வேளை உணவில்லாமல் தூங்க செல்கிறார் என்கிறது புள்ளி விவரம். நாடு முழுக்க கொரோனா காலங்களில் கொத்து கொத்தாக இறந்தார்கள். உணவுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா அதே கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க 9வது இடத்துல இருந்த அதானி 3வது இடத்துக்கு பெரும் பணக்காரராக மாறின உலகத்திலேயே. அப்ப இவர் பசித்தவருக்கு உணவளித்தவரும் அல்ல, பசிப்பினியை போக்குவரும் அல்ல. அப்ப அந்த அடிப்படையிலும் விவேகானந்தரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதி இல்லை முதல்ல. அதே போல் விவேகானந்தர் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறார், உடல் திடகார்த்தமாக இருக்க வேண்டுமானால் உடல் உழைப்பு முக்கியம், அதற்கு மாட்டுக்கறி முக்கியம்ன்றாரு. மாட்டுக்கறியை ரெக்கமெண்ட் பண்றாரு. நீ சரியான இந்துவாக இருந்தால் மாட்டுக்கறி உண்ண வேண்டும்ங்கிறாரு. இதெல்லாம் போற போக்கு சொல்லவில்லை, அவர் சொன்ன பொன்மொழிகள், அவர் சொன்ன வரிகள் இது. ஆனால் அப்படியே அரசியலாக இவர் என்ன செய்கிறார்? மோடி முழுக்க முழுக்க மாட்டுக்கறிக்கு எதிராக இருக்கிறார். ஆனால் மாட்டுக்கறியை இந்திய அளவில், உலக அளவில் 2வது எக்ஸ்போர்ட் செய்கிறார். இதுதான் முரண்பாடு. இந்த மாட்டுக்கறியை அரசியலாக காரணம் என்ன? முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவது, அவர்களை எதிரிகளாக கட்டமைப்பது. இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக அதிலும் கூட பார்த்தீங்கன்னாக்க இவர் யோக்கியதமாக இல்லை. விவேகானந்துக்கு
கால் தூசி கூட பெற முடியாது என்பதால் செயல்பாட்டில். ஆக இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க அதை அரசியலை கூட அராஜக அரசியலாக நிலைநிறுத்தி ஒரு போலியான பிம்பத்தை நிலைநிறுத்தி போலி சாமியார் வேஷம் போட்டு அவர் கூட கடைசி காலகட்டம் கூட உன்னை நீ அறி என்று சொன்னார், தனக்குள் இருக்கும் கடவுள் தன்மையை அறியுங்கள் சொன்னாரே தவிர நான் கடவுள் என்று விவேகானந்தர் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் இந்த மோடி முதலில் வேலைக்காரன் என்றார், அப்புறம் சௌக்கிதார் அதாவது காவல்காரன் என்றார், இப்பொழுது நான் தான் கடவுள் என்கிறார், அதாவது பரமாத்மாங்கிறார். அப்ப அதுலேயும் ஒரு உண்மையான ஆன்மீக நோக்கத்தோடும் இல்லை, அரசியல் நிலைப்பாடும் இல்லை. விவேகானந்தரையே தின்று சிரித்துருவார் போல இருக்கிறது, அதை மிஞ்சி போய் பேசுகிறார். அப்ப அந்த அடிப்படையிலும் மோடி யோக்கியவானாக இல்லை. இப்படி நீங்க ஒவ்வொன்றாக பார்த்தால் எதிலுமே யோக்கியவானாக இல்லை. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் மீது உண்மையான பற்று கொண்டு கடைசி நிமிட தியானத்தை தமிழ்நாடு நிறைவேற்றலாம் நிலைப்பாடு வந்திருக்காரு, அதுவும் இல்லை. ஏனென்றால் பூரி ஜெகநாதருடைய சாவி தமிழ்நாட்டில் உள்ளது, தமிழர்கள் திருடர் என்று இழிவுபடுத்துகிறார். ஆக தமிழர்களுக்கு ஒரு உண்மையாக இல்லை. அதைதான் தாண்டி அமித்ஷா என்ன சொன்னார், உச்சபட்சமாக ஒடிசா மண்ணை ஒரு தமிழன் ஆள்வதா என்று கேட்டார். ஆனா இங்க வந்தா மதுரை தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன வாயிலே பேசுறானுங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழாக பிறக்கவில்லை என்று நான் வேதனைப்படுகிறேன்னு கதை அளக்குறானுங்க. திருக்குறளை வாயினில பேசி திருக்குறளையே கொண்டு குவிக்கிறாங்க, வானுயர வயப்புயரன்றாங்க. திருக்குறளை என்ன சொல்றதுன்னு தெரியல, கொலை பண்றானுங்க. ஆக இதுவும் யாரு, தமிழ்ல ஏமாற்றுவதற்கு. ஆக இந்த தியானத்திலாவது திருத்தனம் இல்லாமல் இருக்கிறதா என்றால் தமிழ்ல ஏமாற்றுவதற்கான வேலையாகத்தான் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இல்லை. அப்ப அந்த அடிப்படையிலும் இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக நீங்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கிறார். குறிப்பாக ஆன்மீக அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு ஆன்மீகம் என்ற சொல்லாடலை உண்மையா சொல்ல வேண்டுமானால் தேடுதல் தான். அந்த தேடுதலின் விளைவு என்பது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். அந்த தேடுதலின் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கடவுள் இருக்குன்ற நிலைக்கு வரலாம், இன்னொரு கடவுள் இல்லை என்ற நிலைக்கு வரலாம். அப்படியான சுதந்திரமான ஒரு பெருவழிதான் ஆன்மீகம் என்ற சொல்லாடல். அதை சுருக்கி ரஜினி போன்றவர்கள் ஆன்மீக அரசியலாக குழப்பினார்கள். ஏன்னா அது குழப்பம் வச்சதே யாருன்னா பாஜக தான். அதே போல் இந்த மோடி வகராக்கள் ஆன்மீகம் என்று சொல்லாடலையே அசிங்கப்படுத்தி விட்டார்கள். எப்படி இங்க புரட்சி என்ற சொல்லை பல்வேறு கட்சிகள் கற்பழித்து விட்டனவோ அதே போல் இங்க ஆன்மீக என்ற சொல்லையும் அசிங்கப்படுத்தி விட்டார்கள். அந்த அசிங்கப்படுத்துதல் முதல் இடத்தில் இருப்பது யார் என்றால் அது பாஜக தான், இப்பொழுது மோடி தான். ஆன்மீகம் என்ற சொல்லலுக்கு மதம் சார்ந்தது அல்ல, அது ஒரு தேடல் சார்ந்தது, உள்ளார்ந்த சுய சீர்திருத்தம் சார்ந்தது, பல்வேறு தத்துவ விசாரணை எழுப்ப வல்லதுதான் ஆன்மீகம் என்ற சொல்லாடல். ஆனால் அதை இவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலமாக அரசியல் வயப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உச்சகட்டமான வேதனை. ஆக ஒரு ஆன்மீகத்துக்கு உண்மையானவராக இல்லை என்று தியானம் என்று புதட்டி கொண்டிருக்கிறார். சரியாக சொல்லுங்க, சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் ஒரு பிரதமர் நிலையை விடுங்க, ஒரு சாதாரண மனிதனாக இவருடைய இந்த தேர்தல் காலகட்டத்தில் பயன்படுத்திய வார்த்தைகளை கவனிச்சீங்களா, ஒண்ணுமே இல்லை. அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு துவேச பேச்சுகளை பேசினார். குறிப்பாக இந்துக்கள் சொத்துக்களை புடுங்கி முஸ்லிம்கள் கொடுக்க போகிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி என்று சொன்னார். அடுத்து 2 மாடு இருந்தால் ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு செல்வார்கள் என்று சொன்னார். உச்சபட்சமாக ராமர் கோயிலை இடிக்கப் போகிறார்கள் இந்த இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார். ஆக இப்படியெல்லாம் ஒரு 4ஆம் தர மனிதராக 3ஆம் தர மனிதராக இந்திய கூட்டணி வெல்வதற்கு முஜ்ரா நடனம் அதாவது ஆபாச நடனம் ஆடுவார்கள் என்றார் பிரதமர். இதை விட கேவலமாக இருக்கணும். இவரெல்லாம் வாயில் எதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் பேசக்கூடாதோ அதையெல்லாம் ஒரு பிரதமர் அப்படி பேசிவிட்டு இன்று நான் தியானம் செய்கிறேன் என்றால் இதை சாதாரண ஒரு மனிதன் நம்புவானா? ஜந்துக்கள் அதை நம்புமா? ஆன்மீகம் என்பது இதை சொன்னால் இதை விட ஒரு அபத்தம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? ஆக ஆன்மீகத்திலும் ஒரு உண்மையானவராக இல்லை, அரசியலிலும் உண்மையானவராக இல்லை, முழுக்க பிழைப்புவாதியாக, கார்பரேட்டின் கைக்கூலியாக, பார்ப்பனியத்தின் கை தடியாக, தன்னோட சுகவாழ்வுக்காக அரசியலையும் அசிங்கப்படுத்துகிறார், ஆன்மீகத்தையும் இழிவுபடுத்துகிறார். அப்படியான ஒரு மனிதருக்கு இங்க என்ன வேலை? இவர் ஒருவர் போவதற்காக கேமராமேன் கிட்டத்தட்ட ஒரு 100 கேமராமேன் இருக்காங்க. தியானம் செய்வதோடைய லட்சணம் இதுதானா? தியானம் செய்வது யாராவது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து முத எடுக்கிற அனுமதிப்பாங்களா? அதுக்கு பேர் தியானமா? இதுக்கு பேர் பகல் வேஷம் இல்லையா? ஆக மோடி கிட்டத்தட்ட எந்த நிலைக்கு வந்து விட்டார், ஒரு விளிம்பு நிலைக்கு வந்து விட்டார். அதையும் அரசியல் ஆயுதமா பயன்படுத்துகிறார். ஆனால் ஒரு விரக்தி நிலைக்கு வந்து விட்டார் என்று தெரிகிறது. ஆக எதிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கில்லை. இது விரக்தி நிலைமைக்கு விரக்தி நிலையை உச்சபட்சமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதனால் டெல்லியும் வடக்கும் விரட்டி அடித்திருக்கிறது. அதனால் தெற்கில் தஞ்சம் போதிருக்கிறார். கடைசியில் அப்படியே கூட ஏதாவது ஒரு நாட்டுக்கு தப்பி ஓடினா கூட ஆச்சரியப்படுவதில்லை. இது தோல்வியின்
விளிம்பில் இருக்கக்கூடிய மோடியின் கதறலாகத்தான் இந்த தியானத்தை பார்க்க முடியுமே தவிர இது உண்மையான ஆன்மீகத்தின் நோக்கமாக பார்க்க முடியாது. உண்மையான ஆன்மீகத்தின் நோக்கமாக இவரை அங்கீகரிக்க முடியாது. காரணம், இந்தியாவில் பிறந்த பல மெய்ஞான தத்துவவாதிகள் இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் பரமஹம்சா இருக்கட்டும், விவேகானந்தா இருக்கட்டும், ஏன் காந்தியே கூட ஒரு சிறந்த ஆன்மீகவாதி தான். அதே போல் நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓஷோ, ஜேகே, இப்படி பல்வேறு ஆன்மீக தத்துவவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடனால் இவருக்கு நெருக்கம் இருந்ததா, அவர்களெல்லாம் அவர் பின்பற்றுகிறார் என்றால் இல்லை. காரணம், அவர் மனிதர்களை மனிதர்களாக உருவாக்க எத்தனைத்தவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்மீக ஞானிகள் எல்லாம். ஆனால் இவர் யாரோட சகவாசம் இருக்கிறது? ஜக்கி வாசுதேவ் போன்ற ஆட்களும், ரவிசங்கர் போன்ற ஆட்களும், கார்பரேட்டின் கைக்கூலியாக கார்பரேட்டுகளின் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கஞ்சா விற்பனையாளராக, கஞ்சா குடுக்கிகளாக இருக்கக்கூடிய இந்த ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் தான் இவர்கள் நெருக்கமா இருக்கிறார்கள். ஆக ஆன்மீகத்திலும் யாரெல்லாம் போலியாக இருக்கிறார்களோ அவருடன் தான் நெருக்கமா இருக்கிறார். அரசியலிலும் யாரெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார் என்றால் சவாக்கர், குறிப்பாக கோட்சே வகைராக தான் இருக்கிறார். ஆக அரசியலிலும் இவர்கள் நல்லவர்கள் அல்ல, ஆன்மீகத்திலும் நல்லவர்கள் மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒருபடி மேலே போய் போன்னு சொல்லியிருக்காரு. காந்தி महात्मा गांधी एक बहुत बड़े महान आत्मा थे। क्या इस 75 साल में हमारी जिम्मेवारी नहीं थी क्या कि पूरी दुनिया महात्मा गांधी को जाने? कोई नहीं जानता, मैं आपको ना मुझे। திரைப்படம் எடுத்த பிறகுதான் காந்தி உலகத்துக்கு தெரியும்ன்றார். இதை விட ஒரு பிதற்றல், இதை விட ஒரு அபத்தம் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு பேசலாமா என்றால் இல்லை. அவ்வளவு உலகமே என்று காரி துப்புகிறது. அப்ப இது ஒரு சினிமா பைத்தியம், இது ஒரு விளம்பர பைத்தியம், இது ஒரு கேமரா பைத்தியம், இது ஒரு ஆடம்பர பைத்தியம். ஆக சினிமா வழியில் தான் இவர் பிம்பத்தை கட்டமைக்கிறது. இது ஒரு சினிமா கிறுக்குத்தனத்தை உணர்கிறார் யார்? மோடி. அதனால்தான் காந்தி என்ற திரைப்படம் வந்த பிறகுதான் காந்தி உலகம் தெரியுங்கிறார். இதை விட காந்தி யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா? ஆக தேச பிதாவாக இருக்கக்கூடிய காந்தியை கூட புரிந்து கொள்ளாத ஒரு முண்டம் தான் இந்த மோடி என்றால் இது மிகையான சொல் அல்ல, அது உண்மையை சொல்கிறேன். வேறு வழியில் இது இவரை எப்படி விமர்சிப்பது? ஆக ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு தான் ஒரு முற்போக்கு மாநிலமாக, ஒரு ஆன்மீகத்துக்கு கூட ஒரு நல்ல கூறுள்ள மாநிலமாக இருக்கிறது. அப்படியான தமிழ்நாட்டை இவர்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் வந்து விட்டால், நாம் அங்கீகரித்து விட்டால், ஒருவேளை தமிழர்களே அவர்களை வரவேற்று விட்டால் இந்தியா முழுக்க தனது பிம்பத்தை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று விரும்புகிறார். அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. இந்த போலி முகத்தை தொடர்ந்து தோல்விப்பதுதான் நமது வேலையாக இருக்கிறது. ஆன்மீகத்திலும் இவர் அஞ்ஞானியாக இருக்கிறார், அரசியலிலும் ஒரு அரை வேக்காடாக இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி கார்பரேட்டின் கைக்கூலியாக, பார்ப்பனியத்தின் கைத்தடியாக, தனது சுகவாழ்விற்காக ஓபிசி ஒரு சாதிப்பட்டு கூட இல்லாமல், ஓபிசி மக்கள் நலனை கூட கருதாமல் பிற்படுத்தப்பட்டவர் அறியக்கூடிய மோடி இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை தொடத்தெரிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. குறிப்பாக மோடிக்கான கிளைமாக்ஸ் நெருங்கி விட்டது. அது தியானத்தில் முடிகிறது என்பதால் ஒரு பெரும் சோகம். அதனால் ஆன்மீகத்திலும் சரி, அரசியலும் சரி, துடைத்தெறிய விட வேண்டிய ஒரு மாபெரும் தீய சக்தி தான் மோடி என்பதை மறுபடியும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இந்தியாவின் திசைவெளி போக்கு எப்படி இருக்க வேண்டுமானால் காங்கிரஸா கம்யூனிஸ்டா என்று இந்தியாவின் திசைவெளிக்கு மாற வேண்டும் தவிர ஒருபோதும் பிஜேபிக்கு உண்டான அந்த குறைஞ்சபட்ச வாய்ப்பு கூட இனி வழங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 10 ஆண்டுகால அனுபவம் என்பது அவ்வளவு அருவருக்கத்தக்கது, அவ்வளவு கோரமானது, அவ்வளவு மோசமானது, ஜனநாயகத்தை கொல்ல வல்லது, இந்திய அரசியல் சட்டத்தையே நீர்த்து போச்சு இருக்கிறது. தயவு செய்து இனி ஒரு முறை பிஜேபிக்கோ மோடிக்கோ கனவுல நினைச்சு கூட பார்க்காதுன்னு சொல்ல மாதிரிலாம் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இனியாவது கவனமாக இருப்போம். தியானத்தோடு குறிப்பாக மோடியின் அரசியல் வாழ்க்கையை தீர்த்து கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.